பத்ருடைய போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதர் வரிசைகளை சரிபடுத்துகிறார்கள். இதையெல்லாம் எப்படி வரலாற்றில் இருந்து நாம் மறந்தோம் என்று எமக்கு தெரியவில்லை. பத்ருடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையை சரிபடுத்துகிறார்கள். அப்போது ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் வரிசையை விட்டு வெளியே வந்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், இஸ்தவ் யா சவாத், வரிசையை சரிபடுத்து சவாதே, ஏன் விலகி நிற்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் அவரை கொஞ்சம் குத்தி உள்ளே அனுப்புகிறார்கள். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு நீங்கள் நோவினை கொடுத்து விட்டீர்கள், நான் அதற்கு பழி தீர்க்க வேண்டும். அத்துறை சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது, எதிரிகள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குச்சியை அவருடைய கையில் கொடுத்து சொன்னார்கள், என்னை பழி தீர்த்துக் கொள் என்று. அல்லாஹ்வுடைய தூதரை, ஆடை இல்லாமல் இருந்தே நீங்கள் ஆடையோடு இருக்கிறீர்கள், ஆடையை உயர்த்துங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆடையை உயர்த்துகிறார்கள், அவர்களை கட்டி அணைக்கிறார்கள், கையில் இருந்த குச்சியை தூக்கி எறிந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாதை பார்த்து கேட்டார்கள், சவாதை, ஏன் இப்படி செய்கிறாய்? சவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கத் ஹதர மா தரா, என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த போர்க்களம் ஒன்று முடிவா அல்லது எங்களுடைய மரணமா தெரியாது. இதற்கு பிறகு நாங்கள் திருப்பி வருவோமா மாட்டோமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பூமியை விட்டு நான் பிரியும் பொழுது நான் தொட்ட கடைசி தோளாக உங்களுடைய தோல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதனால் இப்படி செய்தேன். அந்த போர்க்களத்தில் அவர் ஷஹீதானார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி சஹாபாக்களுடைய முஹப்பத்தை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு எமக்கு ஒரு தனி சிந்தனை தேவைப்படும். அவ்வளவு தூரத்தில் தான் அந்த வரலாறுகளை விட்டு நாம் விலகி வாழ்கிறோம். இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சோதனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமான அந்த நாள். நபித்தோழர்கள் எல்லாம் ஸ்தம்பித்து விட்டார்கள். அந்த நிகழ்வை நாம் இப்போது சொன்னாலே நம்முடைய உள்ளம் அதை தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பாரமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த நாள். இந்த பூமி முழுக்க வெளிச்சமானது, வெளிச்சத்தால் சூழ்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் பிறந்த பொழுது இந்த பூமி முழுக்க இருளானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது. நபித்தோழருடைய வார்த்தை இது.